டே வட்ட வட்ட வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள சொல்லுவீங்க. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க கண்டென்ட் கொடுக்கும் போதாவது அதில் வந்து தெளிவாக வந்து அதை தெரியாத மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. பட் இவ்வளோ அப்பட்டமாக வந்து இவங்க பேசுகிறாங்களே, துண்டிச்சிட்டு கொடுத்துருக்காங்க மக்களே, உறுதியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, வெளியே அவங்களுடைய ஃப்ரெண்டு பேசுனதுக்கு முழுக்க 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 ஒரு பதில் வந்து இப்போ அரோரா வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்டனா பாரு கிட்ட. பாரு வந்து உட்காந்ததுக்கு காரணம் வேற. பாரு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாரு வந்து இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா 100% வந்து இந்த வீடு வந்து அவங்க இருந்தால் தான் லைவ்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும் போது வந்து அரோரா சொல்லியிருந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே தனக்கு யார் யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒட்டிக்கிறது பாருவோட ஒரு குணம் இல்லையா? உடனே ஒட்டிக்குவாங்க. உடனே அதுக்கு முன்னாடி பேசியிருக்கவே மாட்டாங்க, உடனே போய் ஒட்டிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி 2 நாள் நேற்றும் அந்த அந்த கமுருதீனோட சேர்ந்து நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு இந்த கண்டென்ட் வரும்போதே நான் நினச்சேன் ட்ராக் போகுது அப்படின்னு. போன வாரமே நான் சொல்லியிருக்கேன் பாருவும் அரோராவும் கிட்டத்தட்ட ஒன்றா சேருவாங்க அப்படின்றத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 ஒரே கேங்கில் ஆரம்பிக்கும் அப்படின்னு. இப்போது அரோரா அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. அரோரா வந்து நல்ல கேம் விளையாடக்கூடிய பொண்ணு தான். நான் சொல்லியிருக்கேன் கிட்னி மாய அளவு நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. பார்வதி வந்து இவங்ககிட்ட வந்து உட்காந்து பேசுறதுக்கு வராங்க. ஏன்னா இன்னைக்கு பதிவுக்கான டைம் கொஞ்சம் வேணும் இல்லை, கேமராக்காக சில விஷயங்கள் உட்காந்து பேசணும், குரலி பேசணும், பதிவு பண்ணணும். அந்த பதிவு டைம் இது வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு அடி மடார்னு, என்ன நினைக்கிற உள்ள இருக்கவங்களை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க. பார்வகிட்ட வரும்போது இந்த வீட்டுக்கான எல்லா இடங்களையும் நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்க, நீங்கள் இல்லைன்னா அந்த வீடு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த வீட்டோட வில்லன் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு விட்டு போடுறாங்க. பாருவோட ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆட பாவியில என்னை பற்றி ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படின்னு பாருவோட ஃபேஸ் மாறிடுச்சு. அது வரைக்கும் அரோரா கூட பாசிட்டிவான ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு வந்த பாரு கேமில் தெளிவாக விளையாடக்கூடிய ஆளுல சுதாரிச்சுக்கிறாங்க. சுதாரிச்சுட்டு அடுத்து அவங்கள பற்றி அரோராவை பற்றி என்ன சொன்னாலும் பாரு அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நான் எல்லா டாஸ்க்கும் விளையாடுறேன், நான் கொடுத்த வேலையை செய்கிறேன், அப்படி ஒன்றும் தெரியலையே, நான் பிரிட்டியாக இருக்கேன், அப்படி ஒன்றும் தெரியலையே. அரோரா சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள வந்து அவங்கள நான் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கான்றது தெரியல. நான் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாமே வெளியும் டிஸ்கஸ் பண்ண போகிற காரணங்கள். முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, எதுக்காக இவ உள்ள இப்படி பண்ணுறான்றதே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க ஃப்ரெண்டையும் கோட் பண்ணி அரோரா இங்கே சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு உள்ளே வரும்போது சொன்னா, நீ உள்ளே போய் வந்து அவ்வளோ பெருசாக வந்து பேசாத, நீ நீயாரு அப்படின்னு சொன்னா. ஆனால் நான் என்னோட கோர் வேல்யூவை மாற்றிக்கிட்டு விளையாட முடியாது. நான் வந்து ஒரு மாடல். அப்போ நான் எதுக்காக உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருமே பேசுகிறவங்களா விடணும்னா, எல்லாருமே விளையாடுறவங்களா விடணும்னா, எல்லாருமே ஸ்கில்ஸ் இருக்கவங்களா விடணும்னா, நான் வந்து இதுக்கு போயிருப்பேன். எனக்கு என்னோட ஸ்கில்லை காட்டணும் அப்படின்னா நான் இந்தியா காட் டேலண்ட்ஸ் போயிருப்பேன், நான் பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்க மாட்டேன். இப்படி மாடலிங்கில் இருக்கக்கூடிய பொண்ணு உள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் உள்ளே விட்டுருக்காங்க. பாயிண்ட் கேட்டுக்கோங்க. அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு என்ன காரணம், எதுக்கு அவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு இடம். பார்வதி மொத்தத்தில் வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத பதிவு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸுக்காக எங்கே வந்து உட்காந்தா இந்த பொண்ணு பார்வதியை வச்சு செய்யுது. பார்வதி போட்டு எந்திரிச்சு போனால் முதல் கேமரா ஃபுட்டேஜ் இதுவாக தான் இருக்கும். பார்வதி கொட்டிட்டு எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போனால் முதல் கேமரா ஃபுட்டேஜ் தான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் என்னோட கோர் வேல்யூவை மாற்றிக்க முடியாது, நான் மாடல், நான் அந்த விஷயங்கள் தான் பண்ண முடியும், ஆனால் பிரிட்டியாக இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காக நான் மற்றவங்களை அதை வச்சு வந்து அந்த அந்த கோட்டாவை வச்சு நான் மற்றவங்களை வேலை வாங்குறேன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. நான் அழகாக தான் இருக்கேன், நான் பிரிட்டியாக தான் இருக்கேன், அப்படி ஒன்று நீ அழகாக இருக்க மாதிரி தெரியலையே பாரு. இல்லை அந்த 2 பசங்களுக்கு நான் அழகாக தான் இருக்கேன்னு வச்சுக்குவோம். நான் என்ன அந்த வாளியை தூக்கிட்டு வா அப்படி தூக்கிட்டு வா சொன்னேன். அது வந்து அவங்க பண்ண தவற நியாயப்படுத்துகிறாங்க. ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம். யார்கிட்ட பேசுகிறாங்க? மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. நான் என்னோட கோர் வேல்யூ மாற்றிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கதை அங்கேயே வருது. ஏன் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏன்டா இப்படி, ஏன் அந்த வடு என் மனசுக்குள்ள எப்பயோ பதிஞ்ச ஒரு வடு, எங்கள் அப்பா என்னைய திட்டும் போது வர்ற ஃபீல் இவன் என்னைய திட்டும் போது வருது. ஆட கன்றாவியே, நான் 5 வருஷமா தனியாக தானே இருக்கேன், அதனால நான் யாரு கூடயும் பழகலையில, அதனால வந்து எனக்கு இது இப்படி இருக்கு. ஆட கன்றாவியே. பாரு இந்த ஸ்பேஸ் அவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் அடுத்து பெட்டராக ட்ரை பண்ணுங்கள்.
கிட்டத்தட்ட நீ நானும் ஒரே மாதிரி தாண்டி இருக்கோம், நீ ஃபேஸ் பண்ணது நான் ஃபேஸ் பண்ணது ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டாங்க, அவங்க பதிவு பண்ண வேண்டியதை பதிவு பண்ணிட்டாங்க. முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுறேன். என்னால் என்னோட கோர் வேல்யூ மாற்றிக்க முடியாது, நான் தேவையில்லாம் போய் சண்டை போட முடியாது, என் மனசுக்கு இந்த மொமெண்ட்டில் என்ன தோணுதோ நான் பண்ணுறேன், நான் யாரை பற்றி யோசிக்கிறதா இல்லை அப்படின்ட்டாங்க. டேய் இப்படியாடா துண்டுச்சீட்டு கொடுப்பீங்க, சூப்பர்ரா. ஆனால் பார்வவே பேச விடாமல் பண்ணி, பார்வை ஒரு வில்லி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்வை யூஸ் பண்ணி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா. உங்களை நான் மாயா கூட கம்பேர் பண்ணல எந்த விதமான இதுவும் இல்லை. பாரு பாவம்.